எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு மாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மாசி மாதம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமான ஒரு அற்புதமான பலனாக இந்த மாசி மாத பலன் இருக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கும் பெரிய வேற்றுமை ஒன்றும் இல்லை. ஏன்னா ரெண்டுமே ராசிநாதன் சுக்கிரன் தான். இப்போ இருந்தாலும் இந்த இடத்துல அந்த இடத்துல திரிகோண ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் இந்த இடத்துல லக்னாதிபதி கேந்திரத்தில் அமைகிறார். 1-4-7-10. அப்போது இந்த இடத்துல 4ஆம் இடத்தில் அமைகிறார். 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் வரக்கூடிய செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறார். செவ்வாய் சுக்கிர சேர்க்கை. லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் விரையாதிபதியாக கூட சேர்ந்திருக்கிறார். அப்போது இந்த இடத்துல புத பகவான் விரயத்தை 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சேர்ந்திருக்கிறார். அப்போது துலாம் ராசி என்பவர்களுக்கு இது சுகஸ்தானமா? 2ஆம் அதிபதி செவ்வாய் உச்சத்தில் இருக்க வருமான ஸ்தானாதிபதி, 7ஆம் அதிபதி செவ்வாய் உச்சத்தில் இருக்க பாக்கியாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி, நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய ஆதாயம் இது சுகஸ்தானத்தில் இருக்குது. இப்போ இங்கே சுகம் பெருகுமா? லக்னாதிபதி சுகம் பெருகுமா அப்படின்னா சுகஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? லக்னத்துக்கு லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். இப்போ இந்த இடத்துல சுகம் கூடுமா? கூடாது. ஏன்னா செவ்வாய் எப்படி வீரமானவர், ஆரோக்கியமானவர், அதாவது அடிக்கடி அதாவது தன்னுடைய சுறுசுறுப்பானவர். இந்த சுகம் அப்படின்றது என்ன? ஒரு இடத்துல ஜாலியாக உட்காந்து சந்தோஷமாக இருக்கிறது சுகம். இந்த இடத்துல செவ்வாய் எப்படி இருப்பார்? ரொம்ப அடுத்து என்ன சம்பாதிக்கணும், ஓடணும், ஓடியாரணும் அப்படின்ற ஒரு சுறுசுறுப்பை தரக்கூடிய செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார் லக்னாதிபதியிடம். லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். அப்போ இந்த 8ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்திருந்து செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு வல்லமை இந்த இடத்தில் உண்டு. சுக்கிரகேது தொடர்பு, செவ்வாய்க்கேது தொடர்பு, புதகேது தொடர்பு. அப்போது இந்த காலகட்டத்தில் ஆனால் இவர்கள் ஒரு சில பரிகாரங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆலயம் செல்வது சாலமும் நன்று. இந்த இடத்துல என்னென்னா கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். இதெல்லாம் பழமொழி எதுக்காக சொன்னாங்கன்னா, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னா கோவில் தான் ஒரு ஜாதகரை மாற்றி அமைக்கக்கூடியது, ஒரு எண்ணத்தை மாற்றி அமைக்கக்கூடியது, ஒரு திடகாத்திரத்தை கொடுக்கக்கூடியது, மனோதிடத்தை கொடுக்கக்கூடியது. எல்லாம் அவன் பார்த்துப்பான். அப்போ நம்ம மனசில் என்ன வரும்? நம்ம பார்க்கல அவன் பார்த்துப்பான் அப்படின்னும் போதே நமக்கு ஆரோக்கியம் கூடிவிடும். உண்மையாகவே இறை ஒரு க்ஷணமும் ஒரு நிமிஷமும் இறை நம்மளை ஆண்டு கொண்டே இருக்கிறது. இதுதான் உண்மை, இதுதான் பிரபஞ்ச தத்துவம். இந்த தத்துவத்தை எப்படி வேணாலும் நாம் நிரூபிக்கலாம். சயின்ஸாக நிரூபிக்கலாமா? நிரூபிக்கலாம். நம்ம ஆன்மீகமாக நிரூபிக்கலாம். எந்த காலகட்டத்தில் எப்படி ஒன்றாலும் நிரூபிக்கலாம். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயலும் அது இறை சார்ந்த ஒரு அமைப்பில் தான் நடந்து கொண்டு இருக்கும் என்பதில் ஒரு துளி கூட ஐயமில்லை. அப்போது இவங்களை இந்த ராசி அதாவது 8ஆம் அதிபதி, லக்னத்திற்கு லக்னாதிபதி, லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி, இதெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி 5இல் இருக்கிறார். லக்னத்திற்கு 5இல் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். அப்போது மனோகாரகன் பலமாக இருக்கிறார். சந்திரன் எப்படி இருக்கிறார்? 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய பலம் பெறுகிறார். இந்த இடத்துல அதாவது அடிக்கடி வேலை எண்ணம், திடீர் வேலைகளில் திடீர் அதிர்ஷ்டங்கள், யோகங்கள், பாக்கியங்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புது வண்டி வாங்கலாம், புது இடம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். ஏன்னா சுக்கிரகேது தொடர்பு திடீர் சுக்கிரகேது தொடர்பு 8ஆம் அதிபதி வரக்கூடியவர். அப்போது சுக்கிரகேது தொடர்பு நடக்குது. புதகேது விரையாதிபதி புதகேது தொடர்பு நடக்குது. விரயங்கள் கூடும். எதன் மூலிமா விரயம் கூடும்? அதாவது சுகஸ்தானத்தின் மூலியமாக விரயம் கூடும். எப்படி விரயம் கூடும்? ஒரு கார் வாங்குறது சுகம் சார், லக்ஸுரியாக ஒரு கார் வாங்கினேன் சார், சூப்பராக இருந்தது சார், மாடல் புதுசாக இருந்தது, நல்லா விட்டால் பட்டுன்னு வாங்கிட்டேன் சார். அப்போது யார்? 2ஆம் அதிபதி வருமான ஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறார். அப்போது வருமானம் உச்சமாக இருக்குது சார், நான் இதை பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன் சார், பண்ணாமா? அப்போது அங்கே அந்த வாங்கினதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வேலை செய்ய வைக்கும், ஓடிட்டே இருக்கும். அப்போ அங்கே சுகம். இப்போது டூர் போகிறது சுகம் ரைட்டு, ஆனால் ட்ராவல் பண்ணுறது சுகமா அப்படின்னா ஓடிட்டே இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல உட்காந்து கால் மேலே கால் போட்டு ஜாலியாக இருக்கிறது சுகம். அது வீட்லேயே நல்லா படுத்து தூங்கலாம். ஆனால் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடம் பார்த்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அதுவும் ஒரு சுகம்தான். ஆனால் அது எப்படி இருக்கும்? ட்ராவல் பண்ணணும், அங்கே போகணும், ரூம் எடுக்கணும், லாட்ஜ் எடுக்கணும், அதெல்லாம் ஒரு டஃப்பு. ஒரு மீட் பண்ணி அந்த ஒரு டஃப்பெல்லாம் மீட் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு போகிறதும்
ஒரு சுகம், அதுதான் அந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வரும். அதே போல் நம்ம புதுசாக வாங்கக்கூடிய ஒரு தன்மை, இடம், வீடு, மனை, வாகன வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய தன்மைகளில் இருக்குது. அது நல்லாவே இருக்குது. அதனால் இந்த இடத்துல என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, முருகர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்வது யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? முருகர் வழிபாடு பண்ணலாம், பெருமாள் வழிபாடு பண்ணலாம், துர்கை வழிபாடு பண்ணலாம். ஏன் அப்படின்னா, லக்னத்தில் சந்திரன், சனி பகவான், சந்திர சனி பகவான் சேர்க்க, சூரிய சந்திர சேர்க்க, அதே போல் இந்த ஜாதகருக்கு லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான், லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான். அப்போது இந்த செவ்வாய் கேது தொடர்பு, புத கேது தொடர்பு, சுக்கிர கேது தொடர்பு. அப்போ துர்கை வழிபாடு பண்ணுவது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். மனம் தைரியத்தை, வீரியத்தை, ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். சுபிட்சத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் துர்கை வழிபாடு பண்ணுங்கள், முருகருடைய வழிபாடு பண்ணுங்கள், பெருமாளுடைய வழிபாடு பண்ணுங்கள். யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வருமான ஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறார்? உச்சத்தில் இருக்கிறார், நல்லா இருக்கிறார், வருமானம் பெருகும். 3ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார்? 7ஆம் இடத்தில் இருக்கார். 3ஆம் அதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, நண்பர்கள் மூலமாக ஒரு ஆரோக்கியம் தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் தான் குரு பகவான். லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அவர் 7ஆம் இடத்தில் இருக்கார். நண்பர்கள் மூலியமாக, நண்பர்களுக்காக அவர்கள் கடன் வாங்கக்கூடியதோ கடன் கொடுக்கக்கூடியதோ ஒரு விசேஷ பலனை தரக்கூடியதாக இருக்கும், நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். யாராக கூட சேர்ந்திருக்கிறார்? லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கார். அப்போ சுகஸ்தானத்திற்காக நாம் செலவுகள் செய்யக்கூடியதாக இருக்கும். வருமானங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் கரைக்கக்கூடியதாக, ஏன்னா பாதகாதிபதியோட சேர்ந்திருக்கிறார். அப்போது இது நன்மையை தருமா? கண்டிப்பாக நன்மை தரும், பாக்கியத்தை தரும். ஒரு கோவில் குளங்கள் செல்வது கூட நன்மையை தான் தரும். அப்போது இந்த இடத்துல 5ஆம் அதிபதி ஆழ்மன சிந்தனை. இப்போ நம்ம திடீர்னு திருப்பதி போகிறோம், திடீர்னு பார்த்தோன்னா திருச்செந்தூர் போகிறோம், திடீர்னு போனால் பழனி போகிறோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த செலவுகள் அந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதனால் நன்மையை தரும். 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள். 9ஆம் அதிபதியாக இருக்கிற சுகஸ்தானத்தில் இருக்கா, 10ஆம் அதிபதியாக லக்னத்தில் இருக்கிறா. அப்போது இதெல்லாம் நம்ம பண்ணணும். இதெல்லாம் நமக்கு ஆரோக்கியம், பாக்கியம், பலம் எல்லாம் வரக்கூடியதாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முருகருடைய வழிபாடு, துர்கையோட வழிபாடு, பெருமாளுடைய வழிபாடு, இதை நீங்கள் ரொம்ப விசேஷமாக பண்ணுங்கள். அதாவது துர்கையோட வழிபாடு ஸ்லோகங்கள் கேளுங்க, அதே போல் பெருமாளுடைய வழிபாட்டுக்கு ஸ்லோகங்கள் கேளுங்க. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய வழிபாட்டுக்கு என்னென்ன ஸ்லோகங்கள்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம், லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லலாம். அதே போல் துர்கை அம்மனுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். முருகருக்கு கந்த சஷ்டி, கந்த குருக்கு அவசரம், இதை சொல்லுங்கள். யோகத்தையும் பாக்கியத்தையும் பலம் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதனால் நேயர்களே, இந்த மாசி மாதத்தில் இந்த வழிபாட்டு முறையை மேம்படுத்தி உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெற எல்லாம் உள்ள ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா பொறுப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்வோம்.